விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ரகுமான் சார், நீங்க எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு இந்த தாவேகா விசிகா கூட்டணின்னு பிரகடனப்படுத்துறது அப்படின்றது? என்ன செய்தியை மெசேஜை திருமாவளவன் கட்டமைக்கிறார்? மரியாதைக்குரிய மூத்த அரசியல் விமர்சகர் எங்கள் சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக அதோடைய ஆணிவேர் வரையும் சென்று அலசி ஆராயக்கூடியவர். எங்களை போன்றவர்களாக நாங்கள் வந்து எங்களுக்கு மேல்மட்டமாக தெரியக்கூடிய ஒரு அரசியலை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது எப்படியான புரிதலை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் விசிகா தேர்தல் முடிந்த காலகட்டங்களில் இருந்து திருமாவளவன் அண்ணன் அவர்களுடைய பேர் கூட முதல்வர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதை தொடர்ந்து வந்து எப்போதெல்லாம் ஒரு நெருக்கடியான சூழலை திருமாவளவன் சந்திக்கிறனா பல நேரங்களில் அவரே வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பொதுவெளியிலே பேசப்பட்டது. என்னங்க இப்படியும் பேசுகிறாரு அப்படியும் பேசுகிறாரு அப்படின்னு. அப்படி திமுகவை முழுவதுமாக விட்டு வெளியே வராமல் ஒரு ஒருங்கிணைப்போடு இருந்த அண்ணன் வந்து ஏன் திமுக வேண்டாம் இந்த கூட்டணியை விட்டு வெளியே வரணுன்ற முடிவை ஏன் எடுக்கிறார்? அந்த சூழல் அவருக்கு எப்போ ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய தற்போதைய நிலைப்பாடு, திமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுடன் நேரடியாக அவர்கள் சேரவில்லை என்றாலும் அவர்களுடைய பேச்சுக்களிலும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளை பற்றி அவர் பேசும் பொழுது முதல்ல வந்து அவங்க காங்கிரஸை விமர்சித்தாங்க, அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் விமர்சித்தாங்க, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சித்தாங்க. ஒரு கட்டத்திலலாம் எல்லை மீறி போய் ராசா அவர்கள் பயன்படுத்தி அந்த ட்விட்டர்லாம் அழிக்கக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. அவர் பயன்படுத்தி விசிகாவை பற்றி அந்த பயன்படுத்திய வார்த்தைகள். அதுபோக திமுக வந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய பேச்சாளர்கள் வந்து எப்படின்னா, திமுக என்பது என்னமோ வந்து ஒரு பொது அமைப்பு, அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா நீங்கள் வாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, சும்மா இருக்கீங்க, வாங்க எங்களோட சேருங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு 4 சீட்டு ஜெயிக்க வச்சு தரோம், உங்களை நாங்கள் தான் வெல்ல வைத்தோம், உங்களை நாங்கள் தான் வெல்ல வைத்தோம் என்று ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸை பார்த்தே அவர்கள் சொல்லிக் கொள்ளும் பொழுது, காங்கிரஸையே இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் ஒரு சாதாரண கட்சி, ஒரு 0.5%, 1%, 1.5% வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வாய் கூட திறந்து பேச முடியாத சூழல். அது எப்படி ஒரு தேர்தல் கூட்டணியில் மூத்த உறுப்பினர்கள் இருக்காங்க, திமுகவிற்காக விழுந்த ஓட்டுக்கள் தான் அத்தனையுமா? இந்த பேச்சை நீங்கள் எப்படி பேச முடியும்? ஒரு 22 கட்சிகளை சேர்த்து அமைத்து ஒரு கூட்டணியில் வைத்துக்கொண்டு உங்களை நாங்கள் தான் வெல்ல வைத்தோம் என்று தொடர்ச்சியாக நீங்கள் பேசுவது எப்படி? முதலில் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மாதிரி, உங்களால் நாங்கள் ஜெயித்தோம், எங்களால் நீங்கள் ஜெயித்தீர்கள், அதுதானே ஒரு கூட்டணி கணக்கு. இந்த பேச்சுக்களையும் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு நல்லா விளையாடுற ஒரு பிளேயருக்கு ஃபுல் டாஸ் போட்டால் 6 அடிச்சிருவான். அந்த மாதிரி தான் பாஜக எந்த ஒரு மசோதாவை கொண்டு வந்தாலும் அதை தொடக்கத்திலிருந்தே அடித்து ஆடி பழகிய ஒரு கட்சி தான் திமுக. பாஜகவை விளையாட தமிழ்நாட்டில் அவங்கள மாதிரி யாருமே விளையாண்டதில்லை. அப்படிப்பட்ட திமுக முதல் முறையாக நான் பார்க்குறேன், மசோதா வரட்டுமே, அதில் என்ன இருக்குன்னு தான் படித்து பார்ப்போமே, ஏன் அவசரப்படுறீங்க அப்படி என்று பாஜகவினுடைய போக்குக்கு சற்று தழுவல், முழுமையாக தழுவ சொல்ல அந்த பேச்சு ஒரு கேள்வி வருது இல்லையா? அவங்க எப்பவுமே நோ டீலிமிட்டேஷன் சொல்லல இல்லையா, ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கூட தானே இருந்தது. இல்ல அன்னைக்கு இருந்தோம். இல்ல சார், மசோதா தாக்கல் செய்யப்படும், சொல்லுங்க மசோதா தாக்கல் செய்யப்படும்ன்ற மெசேஜும் வரல அப்படின்னும் பொழுது, கடந்த காலத்துல தேர்தல் நிலைப்பாட்டுக்கு பிறகு நீங்கள் மாற்றி அந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு ஆதாரம் சேர்க்கிற வகையில இல்லாத கருத்தை சொல்றீங்கன்றதுதான் அதனுடைய பார்வையா இருக்கு. இல்ல நாங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோம்னா, பாஜக கொண்டு வருவது எல்லாமே தேவையில்லாத ஒரு ஆணின்ற நிலைப்பாட்டில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்குது. நாங்கள் மரியாதைக்குரிய ஐயா சொன்ன மாதிரி ஃபேர் டீலிமிட்டேஷன் நாங்கள் சொல்லப்பட்ட பொழுது அப்போ அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் தவறாக சொன்னால் என்னை திருத்துங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இப்போ ஒரு மசோதாவை திருத்தி கொண்டு வந்து தரேன். ஐயா, இது போன்று 25 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பொதுவெளியில் வைத்து நன்கு விவாதித்து அதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தும். 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வந்து தரேன்றாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக மீண்டும் ஏதேனும் ஒரு வழியில் ஏதேனும் ஒரு தில்லாலங்கடியை செய்து மறுபடியும் ஆட்சி கட்டிலில் தன்னை அமர்த்திக் கொள்வதற்கான ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் நாங்கள் இந்த டீலிமிட்டேஷனை பார்க்கிறோம். குறுக்கீடு டீலிமிட்டேஷன் அல்லது வந்து தொகுதி மறுவரை சம்பந்தமாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களையோ அல்லது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர்களையோ ஒருங்கிணைச்சு காங்கிரஸ் கட்சி இதுவரை ஒரு கூட்டம் நடத்தி இருக்குதா? இல்ல, டீலிமிட்டேஷன்ல அப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு எங்கேயும் தேவைப்படல. ஏனென்றால் தேசிய கட்சி இல்லையா சார்? ஒரு நிமிஷம் இருங்களேன், நாம இதுவரை ஒரு சேர்த்து அவர்கிட்டே கேளுங்க. இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இந்த கூட்டத்தை கூட்டினப்ப தெலுங்கானா இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல காங்கிரஸ்லேருந்து, சிவகுமார் வந்து இல்ல, நான் தான் கேட்கிறேன். நீங்க ரொம்ப நுட்பமான ஒரு இடத்த சொல்றீங்க இல்லையா? டீலிமிட்டேஷன் விவகாரத்துல பாஜகவுடைய நிலைப்பாட்டை நோக்கி திமுக நகருது, அப்ப நீங்க என்னதான் இருக்கு பார்க்கலாம்னு சொல்லி நீங்க ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி எடுக்கவே இல்லையே. எடுக்காத ஒரு கட்சியை நீங்க சந்தேகப்படுவீங்களா? கடந்த காலங்களில் டீலிமிட்டேஷன் ஃபார்மை
கொளுத்தின அல்லது டீலிமிட்டேஷனுக்கு எதிரான அனைத்து கட்சிகளுடைய முதலமைச்சர்களுடைய கூட்டத்தை கூட்டின ஒரு கட்சியை நீங்க சந்தேகிப்பீங்களா? இல்ல, நீங்க டீலிமிட்டேஷனுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு முதல்வர் கூட்டுகிறார். அப்படி என்றால் அந்த கூட்டத்தை வெற்றி பெற செய்தது யார் என்றால் காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் செய்யவே இல்லை சார். அந்த கூட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர்கள் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எத்தனை இருக்குது? 4 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் செய்யாத ஒரு செயலை அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சார்ல சார். தேசிய கட்சி செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு பிராந்திய கட்சி செஞ்சது. அதாவது எங்களை திமுகவை பொறுத்த வரைக்கும் தாங்கள் டீலிமிட்டேஷனில் தேசிய அளவில் ஒரு பாஜக எதிர்ப்பு மனப்பான்மையில் இருக்கிறோம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை வெற்றி பெற செய்ததில் காங்கிரசினுடைய பங்கு முக்கிய பங்கு தானே சார். ஆமா சார். சொல்லலாம். டி.கே. சிவகுமார் துணை முதலமைச்சராக கர்நாடகாவிலிருந்து பங்கேற்றார். ஆனால் சித்தராமையா அந்த செயலை செய்யல. ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக அதை செய்தார். ஆனால் இங்க செய்யல. செய்யாத காங்கிரஸ் கட்சியை நீங்க புகழ்ந்து பேசுவீங்க, செய்த திமுகவை எப்படி நீங்க குறைபட்டு சொல்றீங்க? சார், நானும் சொல்றேன், திமுக செய்தது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். திமுக செய்ததற்கு நாங்கள் தானே உறுதுணையாக இருந்தோம். எங்களுடைய துணை முதலமைச்சர் யார் ஆரம்பிச்சா? சரி, இப்ப சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தொகுதி மறுவரைக்காக தற்போது இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை கூட்டுகிறார். திமுக வந்து சேரல. திமுக ஏன் வரவில்லை? அவர்கள் ஒரு காரணத்தை சொன்னார்கள். எனவே அவர் நினைத்தது போன்று 100% தமிழகத்தில் அந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெறவில்லைன்னு எடுத்துக்கலாமா? அப்ப திமுக வந்து ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது எங்களுடைய மாநில முதல்வர்கள் 2 மாநிலத்திலிருந்து வந்தார்களா வரவில்லையா? 2 மாநிலத்திலிருந்து எங்களுடைய பிரதிநிதிகள் வந்தார்களா வரவில்லையா? ஒரே ஒரு கேள்வி. தொகுதி மறுவரையறை வேண்டும் என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு அந்த மாநிலம் இல்ல சார். உத்தரப்பிரதேசத்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு தொகுதி மறுவரையில என்ன, நீட் விவகாரத்தில் என்ன, ஜிஎஸ்டியில என்ன, மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள்ல என்ன? நீட்டு விவகாரத்தை பற்றி ஏற்கனவே நான் இதே காங்கிரஸுக்கு என்ன நிலைப்பாடு? சிக்கல் அதுதான் சார். இல்ல அதான் சொல்றேன் சார், சிக்கல் அதுதான். தொகுதி மறுவரையில காங்கிரஸ் கட்சியினுடைய உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, காவிரி விவகாரத்துல கர்நாடகா காங்கிரஸ்க்கு ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ்க்கு ஒரு நிலைப்பாடு. இந்த சிக்கல் தான் தேசிய அளவில் எந்த பிரச்சனையும் பாஜகவுக்கு எதிராக செயல்படுத்த முடியல. ஆனா ஓப்பன்லாம் அவங்க சேலஞ்ச் பண்றாங்க சார் பாஜகவுக்கு எதிராக. அவங்க எப்படி சார் நீங்க விமர்சிப்பீங்க? அதான் இப்ப சொன்ன விஷயம் தான். இப்ப காவேரி விவகாரத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்ற நிலைப்பாடு, இதை போன்ற ஒரு நிலைப்பாடை பாஜகவோ காங்கிரஸோ ஏன் கம்யூனிஸ்டுகள் கூட எடுக்க முடியாது. தேசிய அளவில் ஒரு கட்சியை நடத்தும் பொழுது அது இயற்கையாக அந்தந்த மாநில நீங்க வந்து ஆதரிக்குது திமுக அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட அந்த மாநிலத்தோட ஒரு பிரச்சனை இருக்கு சார். அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகை கூடுதலாக அதான் சார், அந்த மாநிலத்தினுடைய மக்கள் அந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனையை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். அதுதானே திமுக இங்க பிரதிபலிக்குது. திமுக தொடர்ச்சியாக இதை போன்ற நிலைப்பாடுகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்து சார் அப்பவும் எதிர்த்தாங்க, இப்பவும் எதிர்த்தாங்க, இப்போ பரவாயில்ல. ஆனால் தொடர்ச்சியாக பாஜகவை எதிர்த்து வந்த திமுக தற்போது தன்னுடைய வார்த்தை பதங்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? குறிப்பாக அண்ணன் RS பாரதிலாம் வந்து பேசும்போது அடித்து பேசக்கூடிய இருக்கட்டுமே, பாப்போமே, செய்வோமே. அவர்களுடைய அப்ப நாங்க அங்கதான் வந்து ஃபார்முலா கொண்டு வரல சார். என்னோட சந்தேகம் என்னன்னா சார் அப்துல் ரஹ்மான், என்னோட சந்தேகம் என்னன்னா டீலிமிட்டேஷன் அந்த சட்டத்தை மசோதாவை எரிச்சிருக்கிறார். அதுவும் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் வெளிப்படையாக எரிச்சிருக்கிறார். ஆமா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு. முதலமைச்சருடைய கூட்டத்தை காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைக்காத கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு. தாவேகா கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனா இதை நீங்க சந்தேகப்படுறீங்க. காங்கிரஸ் கட்சி இதுல எந்த விதமான நிலைப்பாட்டையும் தேசிய அளவில் வெளிப்படையாக சொல்லாத பொழுது காங்கிரஸ் கட்சி எப்படி புனிதராக மாறுறாங்க? நாங்கள் ஏன் வந்து தேசிய அளவில் வெளிப்பட, நாங்கள் தான் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய நிலைப்பாடை காட்டு கத்தலாக கத்தி கொண்டிருக்கிறோம் சார். நாடாளுமன்ற வாயில்களிலும் நாடாளுமன்றத்தில் எங்க சார் பண்றாங்க, நாடாளுமன்றத்தை எங்க சார் பண்றாங்க? இன்னைக்கு தனியா தான் சார் போய் நின்றுட்டு இருந்தாங்க 22 பேர். ஏன்னா உங்களுடைய கூட்டணியில இருந்து அவங்க விலக்கி இருக்காங்க. நாங்க அந்த வார்த்தை தவறு. நாங்கள் விலக்கல. நாங்கள் இன்னைக்கு கூட எங்களுடைய மரியாதைக்குரிய டெல்லி தலைவர் அவர்கள் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நாம தேசிய அளவில் நம்ம மாநில அளவில் பிரிவுபட்டிருந்தாலும் தேசிய அளவில் தொகுதி மறுவரை மசோதாவுக்கு திமுக எங்களுடன் தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்னு இன்னைக்கு கூட சொல்றாங்க. இதுதான் சார் பிரச்சனைங்க. நீங்க ஒரு பதவி கிடைக்கிறது, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கிடைக்குதுன்றதுக்காக தாவேகாவோடு சென்று விட்டு திமுகவை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்துறதுக்கான முயற்சியில் இருக்கும்போது அவங்க எப்படி உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க, செயல்படுவாங்க? நீங்க சொன்ன இந்த வார்த்தையை நான் மறுபடியும் கடுமையா மறுக்கிறேன். பதவி கிடைக்கிறது, அதிகாரம் கிடைப்பதற்கு என்பதற்காக காங்கிரஸ் செல்லவில்லை. தற்போது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி பாஜகவினுடைய ஆக்டோபஸ் கரங்களுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக
முதலாக ஆதரித்த கட்சி காங்கிரஸ் கட்சி. ரொம்ப சரி. அதனை ஆதவர்ஜுனா அவர்கள் உறுதிப்படுத்துறாரு. ரொம்ப சரி. ஆனால் இத்தனை ஆண்டுகால திமுகவுடைய கூட்டணி உறவை முறித்து கொண்டு போய் நிக்கணும்ன்ற என்ன அவசியம் வருது? சிபிஐ சிபிஎம் எடுத்த நிலைப்பாட நீங்களோ அல்லது விசிகாவை எடுத்திருக்கலாமே. இல்ல, அங்கதான் உங்களுக்கு நிர்வாக சிக்கல் வருது. தற்போது இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மீது தொடர்ச்சியாக திமுக கட்டியமைத்த பிம்பம் என்னவென்றால் இவர்கள் பாஜகவினுடைய பி டீம், இவர்களை பாஜக அரசு தான் இயக்குகிறது அப்படின்ற ஒரு கட்டமைப்பை அவங்க கட்டமைக்கிறப்ப முதலாக காங்கிரஸ் வரும்பொழுது இதை சொல்றாரு ஆதவர்ஜுனா பொது மேடையில் சொல்றாரு, காங்கிரஸ் எங்களுடன் வந்த பிறகுதான் ஐயுஎம்எல் வந்தாங்க, விசிகா வந்தாங்க, கம்யூனிஸ்ட் வந்தாங்க. அவங்களுக்கு அந்த பிராண்டு நீங்கள் பாஜக எதிர்ப்பில் தான் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அவங்களுக்குள்ள வரும்பொழுது அது மேலும் உறுதியாகும். அத நீங்க வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். 2 புள்ளி இல்ல சார், சொல்லுங்க. நீங்க தாவேகாவை ஆதரித்ததற்கான நிலைப்பாடாக காங்கிரஸ் கட்சியினுடைய அப்துல் ரஹ்மான் என்ன சொல்றாரு, பாஜக என்கிற கட்சியினுடைய ஆக்டோபஸ் கரங்கள் அந்த இடத்தை வாங்கிட கூடாதுன்றதுக்காக தான போய் நிலைப்பாடு. கண்டிப்பா வெளியில இருந்து ஆதரவு தரலாமே. இல்ல, இத நீங்க சொல்ற தீர்மானத்தில் நீங்க வாக்களிக்கலாமே. இந்த கேள்வி பதில் சொல்ற சகோதரரே. ஏனென்றால் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்தப்ப தொடக்க காலகட்டத்தில் டிவிக்கல்ல ஒரு 2 மாத காலகட்டம் தாவேகா அரசு வந்து இப்ப கவுந்துரும் அப்ப கவுந்துரும் இன்னும் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து திமுகவோடு பேசிக்கொண்டுதான் இருக்கு. இதான் இருந்துச்சு 2 மாதமாக குதிரை பேரம் பற்றிய எரிய சொல்லிடுறேன். இல்ல சொல்றேன் ஒரே நிமிஷம். சரிங்க, சொல்லுங்க. மே 13 ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது 144 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேசவே முடியாது பேச்சு. ஏன் சார் அதுக்கப்புறம்? அதாவது நீங்க வந்து ஒரு நெறியாளரு, அவங்க கேட்டது கூட நான் ஒத்துப்பேன், நீங்க கேக்குறது நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு சந்தேகம், அரசாங்கத்தை ஆதரித்தவருடைய நிலைப்பாடு சார் எனக்கு ஒரு சந்தேகம். அதுதான் காங்கிரஸ் கட்சி கூட வேணாம், நான் விசிகாவை சேர்த்து தான் சொல்றேன். விசிகாவும் காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவை ஆதரித்ததனுடைய நிலைப்பாடு பாஜக உள்ள வந்துடக்கூடாது, ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது. அதை வெளியில இருந்து சிபிஐ சிபிஎம் மாதிரி ஆதரிக்கலாமே. நீங்க இடைமறிக்காமல் கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறாங்க. ஏனென்றால் நான் இதை தான் முதல்ல சொந்த வந்தேன். தாவேகா ஆட்சி அமைத்து நேத்தோடு 100 நாள் முடியுது. முதல் 60 நாட்கள் நானும் தொடர்ச்சியாக விவாதங்களில் பங்கு பெற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 45 நாள் இருந்து 50 நாள் வரைக்கும் எல்லா தொலைக்காட்சிகளிலும் தலைப்பு என்னவா ஓடுச்சுன்னா குதிரை பேர அரசியல். இதுதான் மெயின் டாபிக். இந்த ஆட்சி இன்னும் 3 மாதங்களில் கவிழ்ந்துவிடும் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. 30 நாள் நீடிக்காதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. தொடர்ச்சியாக தாவேகா அரசு ஒரு நிலையான அரசு கிடையாது, இந்த அரசு கவிழ்ந்துவிடும். ஏனென்றால் அப்போதெல்லாம் திருமாவளவனுடைய பேச்சுக்களே பாத்தீங்களா, திருமாவளவன் அப்படி பேசுறாரு, பாத்தீங்களா இவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இப்படி பேசுறாரு சொல்லி அந்த அரசு என்னமோ ஒரு நடனமாடிக்கொண்டிருக்கிற அரசு எப்போது வேண்டுமென்றாலும் கவிழ்ந்து விடலாம் என்ற சூழலை நாங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்த பிறகும் 144 என்ற மேஜிக் நம்பரை எட்டிய பிறகும் மீடியாக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி ஒரு தொடர் விவாதமாக நடத்தி கொண்டே இருந்தார்கள். காங்கிரஸ் முழுமையாக ஆதரித்த பின்பு கூட நீங்கள் இப்படி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுவீர்கள் என்றால், நாங்களும் கம்யூனிஸ்டுகளை போல வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருந்தோம் என்றால் இந்த அரசை நீங்கள் நடக்க விட்டிருப்பீர்களா? அதற்கு வாய் காது மூக்கு கண்ணு எல்லாம் நீங்களே ஜோடி இருக்க மாட்டீங்களா? நாங்க உறுதியா இருக்கோம். அங்கதான் சார் இல்ல சார், நாங்க உறுதியா இருக்கோம். புரியுது அப்துல் ரஹ்மான், எனக்கு புரியுது. ஆனால் நீங்க வெளியில இருந்து ஆதரவு தெரிவித்த எதற்கு சார் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும்? 144 சீட் இல்ல சார் உங்களுக்கு என்ன சொல்ல சார் 144ன்றது அது கடைசி 25ன்றது எதிர்பாராதது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆட்சியே குதிரை பேரத்தில் நடக்கிறது அப்படின்னு சொன்ன திமுக தான் வாக்கெடுப்பு அன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சுச்சு 59 எம்எல்ஏக்களை. அவங்க தான் வெளிநடப்பு செஞ்சாங்க. அந்த 25 கிடைக்குமா கிடைக்காது தெரியாது. ஏனென்றால் இல்ல சார், அதுவே மறைமுகமாக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான். அதுதான் நாங்களும் சொல்றோம். நீங்க வந்து தாவேகா நீங்க வந்து என்ன சொல்றேன், நீங்க வந்து தாவேகா எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்க. அழிச்சிருக்கட்டும் சார், அவங்க சட்டமன்றத்துல போய் இல்ல சார் அவங்க அழிச்சிருக்கணும் தெரிவிச்சாங்க சார். அதுதான் எங்களுடைய பயமே. இப்ப தொகுதி மறுவரை மசோதா வரும்பொழுது இல்ல சொல்லிடுறேன் சார், நீங்க எடுத்த நிலைப்பாடு ஏன் சார் திமுக? அதுதான் சார் இப்ப நான் சொல்லிடுறேன். எங்களுடைய பயமே என்னன்னா, இதை போன்ற ஒரு நிலைப்பாடு தொகுதி மறுவரை மசோதா வரும்பொழுது இதே மாதிரி வெளிநடப்பு திமுக செஞ்சிருவாங்களோன்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இன்னும் இருக்கிறது. அதற்காக தான் நாங்கள் ஐயா நீங்க ஒரே நிலைப்பாடுல இருக்கிறோம்னு சொல்றோம். அதனால காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கேற்பது, வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பது எங்களுடைய சொந்த நிலைப்பாடு. நாங்கள் முதலில் ஆதரித்தவர்கள், நாங்கள் காலம் தாழ்ந்து, ஏன்னா அடுத்த 5-6 மணி நேரத்தில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டோம். அதனால அதை பற்றி பேசுவதற்கு வேலையே அவசரம்ன்றதான் கேள்வி. அதைத்தான் சார் சொல்றேன். விசிகாவும் செய்யுது, காங்கிரஸ் கட்சி இல்ல சார் அப்படி இல்ல அவசரம் இல்ல. என்ன தெரியுங்களா? இல்ல அவசரம் இல்ல. விசிகாவுக்கு ஒரு மினிஸ்டர் சீட், காங்கிரஸ் இல்ல சார் 2 மினிஸ்டர் சீட், ஒரு எம்பி. இருங்க சார், நீங்க வந்து விசிக அவசரப்படும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க சார். உங்க மீடியாக்கள்லயே பார்த்தோம் சார், காங்கிரஸ் தான் சார் முதல் நாள் ஆதரவு கொடுத்துச்சு. கடைசி வரையும் விசிக ஒரு வாரம் இது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு டிவி வாதாங்களா நாங்களே பார்த்து எச்சு போயிட்டோம் சார். டிவிக்கு போய் விசிக அவசரப்படுது நீங்க சொல்லாதீங்க சார். அவங்க பொறுத்திருந்து இல்ல இப்ப நம்ம அண்ணன் வந்து அதை பார்த்தேன்னா காலத்தின் தேவை அப்படின்ற அடிப்படையில்
தாவேக்கா உடைய கூட்டணியில் விசிகா சேர்றாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய 2029க்கான ஸ்டாண்டை இப்போவே வந்து சொல்லிட்டாங்க தெளிவாக. ஏன்னா இனி திமுகவில் பயணித்தால், குறிப்பாக மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் கைது உடனே வந்துட்டாங்க வெளியே நடைபெற்ற பொழுது, தேசிய அளவில் திமுக அந்த அன்னைக்கு எங்கே இருந்துச்சு அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்தோம். குறிப்பாக திமுகவிலிருந்து ஒரு சின்ன விஷயம் நடந்தால் தேசிய அளவில் அதற்காக உள்ள ஒரு அறிக்கைகள் வந்து கொண்டே இருக்கும். மம்தா பானர்ஜி அவர்கள், அகிலேஷ் யாதவ், அந்த பக்கம் இருந்து உத்தவ் தாக்கரே போன்ற அறிக்கைகள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது திமுக அன்னைக்கு தனித்து நின்றது. தேசிய அளவில் அந்த விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வடக்கு உலக மீடியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை சரி என்பது போல சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்களுக்காக வாதாடுவதற்கு ஒரு தேசிய அளவிலான கட்சிகள் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் அவர்கள் இந்தியா கூட்டணியை விட்டு தற்று ஒதுங்கி இருந்த காலகட்டத்தில் வெளிப்படையாகவே பார்க்கப்பட்டது. ஸோ காலத்தின் கட்டாயம் இன்றைய தேதியில் இந்த அணியில் இருப்பதுதான், காங்கிரஸ் தாவேக்கா என்ற அணியில் இருப்பது தான் விசிகா போன்ற ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சிக்கு உகந்ததாக இருக்கும் என்ற ஒரு நல்ல முடிவை தான் நேற்று அவருடைய மாநாட்டில் அவர் அறிஞ்சிருக்கார்.